ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்லேயே 1 கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி. நீங்கள் மாவு ஜவ்வரிசி சேர்த்திக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா அது வந்து அரைபட்டு வரும். நைலான் ஜவ்வரிசினால கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும், கொரகொரப்பு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் டைம் இருந்தது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வரும். அதுக்காக தான். அடுத்து ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பொடியாக நறுக்கினா தக்காளி பார்த்திங்கன்னா 1 கப் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு கேரட்டை வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன், துருவி சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி நம்ம தோசை மேலே தூவும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஊறியிருந்தது பாசிப்பயிறு ஜவ்வரிசி. இதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். நான் வந்து மொத்தமாக எல்லா ஜவ்வரிசி பாசிப்பருப்புமே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு கிட்ட ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு அதாவது ஜவ்வரிசி பாசிப்பருப்பு எடுக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ரவை சேர்த்து அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸர் ஜாரில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பாசிப்பருப்பு ஜவ்வரிசியுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க மாவு கூட. அதுக்கடுத்து ஒரு பேனை சூடு பண்ணிடலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கட்டும் தடவி கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அந்த மாவு எடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து புளிக்கெல்லாம் வைக்க தேவை கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சோடாப்பும் கூட சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் இந்த மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டஃபிங், அதை வந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ஆயில் இல்லாட்டி வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏதாவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது. நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வைக்க வேணாம். ஏன்னா நான் வந்து இது அரிசி மாவு மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கரிஞ்சு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தூவுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வெந்துடும். சரியாக 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இன்னொரு பக்கெட்டு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி உப்பி வருது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை அமுத்தி விட்டுட்டு இது நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போடும்போது நம்ம போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வரும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் வேகிற மாதிரி மறுபடியும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்து எல்லா தோசையுமே இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.